அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக ராகுவுடன் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க புதன். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவுடன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக எச்சரிக்கை மிகவும் அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் புதன் பயிற்சி காரணமாக ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அஷ்டமாதிபதி லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறார். செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக தான் பார்க்கப்படுகிறார். எனவே அப்படிப்பட்டவர் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் ராகுவுடன் இணைவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அங்கு வலுவிழந்து நீச்சம் பெறுகிறாருங்க. நீச்சம் பெறுவது மட்டுமல்லாது 7ஆம் பார்வையாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார். சப்தம பார்வை லாபஸ்தானத்தில் வலுவிழந்து படக்கூடிய இந்த தருணத்துல லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக கடினமாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக அமைகிறது என்பதை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க புதன். பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தெளிந்த அறிவாற்றலையும் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய சிறந்த ஞானத்தையும் அளிப்பவராக இருக்கிறாருங்க புதன். அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் வலுவாக இருந்தால் எவ்வளவு சிக்கலான கடினமான குழப்பமான பணிகளாக இருந்தாலும் கூட அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் அந்த நிகழ்வுகளை கூட மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட புதன் இப்போது சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் இருந்து குருவின் ஆட்சி வீடான மீனராசிக்குள் நுழைகிறாருங்க. மீனராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். ராகுவுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. ராகுவுடன் இணைவது ஒரு விதமான விபரீத பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதனும் வலுவிழந்து நீச்சம் பெற்று சஞ்சரிப்பது என்பது சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்துல எச்சரிக்கை அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதன் பயிற்சி காரணமாக எந்தெந்த விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்று பார்க்கும்போது புதன் வலுவிழந்து நீச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் மிகப்பெரிய அளவுல சாதகமற்ற ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஒரு நீச்சம் அடையக்கூடிய இந்த தருணத்துல தேவையில்லாத பல்வேறு விதமான சங்கடமும் கோபமும் அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலை பல்வேறு விஷயங்கள்ல உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. நிச்சயமாக புதன் நீச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையில மனதில் தோன்றக்கூடிய வெறுப்புணர்வுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மிக கடினமான குழப்பமான மனநிலையுடன் ஒரு சூழ்நிலையை அணுகுவதை விட அந்த சூழ்நிலையை தவிர்க்க முயற்சி செய்தால் நிச்சயமாக பல சங்கடங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை விபரீதமாக ராகுவுடன் இணைந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த விதமான பணியையும் செய்ய வேண்டாம். அவசரம் என்பது நிச்சயமாக தேவையில்லாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் நீங்கள் விரும்பிய பணியை இந்த நேரத்துல மிக சிறப்பாக செய்யுங்க, நேர்மையுடன் செய்யுங்க. ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒன்று, எந்த பணியையும் குழப்பமான மனநிலையில் செய்ய வேண்டாம். அதனால் சில தவறான செயல்பாடுகளாக தான் முடிவதற்கான வாய்ப்பும் விபரீத பலன்கள் தான் கிடைப்பதற்கான யோகமும் உண்டே தவிர நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தெளிவாக நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக குழப்பமான மனநிலையில் எந்த பணியையும் செய்ய வேண்டாம். அதை தவிர்ப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று கோபம் வரும் என்ற ஒரு சூழ்நிலையும் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துவிட்டால் நிச்சயமாக அந்த தருணத்தில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாங்க. கருத்துக்களை தெரிவிக்காமல் இருந்தாலே பல குழப்பங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல தேவையில்லாத மன வருத்தமும் சங்கடமும் குழப்பமான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் போது அவற்றை தவிர்ப்பதற்கு நிச்சயமாக உங்கள் வாழ்வில் நடந்த இனிமையான நிகழ்வுகளையோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களையோ எண்ணி பாருங்கள். அப்படி எண்ணி பார்ப்பதால் பல்வேறு விதமான கஷ்டமான சூழ்நிலைகள் மறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அப்படியும் சில நேரங்கள்ல வெறுப்பை குறைக்க முடியாமல் கோபம் அதிகரிக்கிறது என்றால் நிச்சயமாக பல வழிமுறைகளை கையாளுங்க. அதாவது
உதாரணமாக கவுண்டிங் செய்வது, 1 to 100 வரை எண்ணுவது, அல்லது தலைகீழாக சில விஷயங்களை எண்ணி பார்ப்பது போன்ற விஷயங்களை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக கோபம் குறைந்து ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். அது மட்டுமல்லாது ஆத்திரம் வரக்கூடிய நேரங்கள்ல தண்ணீர் பழகுங்க. தண்ணீர் குடிப்பதால் சில விஷயங்கள்ல நிச்சயம் மாற்றம் ஏற்படும். அது மட்டுமல்லாது நன்கு தூங்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நல்ல தூக்கம் இல்லை என்றாலும் குழப்பமான மனநிலை தான் ஏற்படும். இது போன்ற விஷயங்களை நிச்சயமாக கையாண்டால் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனால் ஏற்படக்கூடிய பாதகமற்ற சூழ்நிலைகளை கூட சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை புதனை உறுதிப்படுத்துகிறார். எனவே எச்சரிக்கை மிகவும் அவசியமாக பார்க்கப்படுகிறது. மட்டுமல்லாது காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க புதன். அவருடைய நட்பு கிரகமாக சூரியன், சுக்கிரன் கிரகமும், சமகிரகமாக செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகளும் உள்ளன. புதனுக்கு பகை கிரகம் என்றால் அது சந்திரன் மட்டும்தான். ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய மிக சிறந்த கிரகமாக இருப்பவர் புதன் மட்டும்தான். எனவே அவர் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். ஆனால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும். ஏனென்றால் எளிதில் முடிக்க வேண்டிய காரியங்களை கூட சவால் நிறைந்தவையாகவும் சிக்கலானவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு குழப்பமான மனநிலையை அடைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அதற்கு பிறகு அந்த பணியை செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதைவிட மிக வலுவாக ராகுவுடன் இணைகிறார். பொதுவாகவே சுபகிரகமாக இருந்தாலும் கூட புதன் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை சில நேரங்களில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது வலுவிழந்து நீச்சம் பெறுவதும் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதும் இந்த தருணத்தில் பல தடுமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இல்லை என்றால் சில எதிர்பாராத அதிரடியான குழப்பங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன். எனவே இந்த தருணத்தில் மிக சிறிய விஷயமாக இருந்தாலும் மிக பெரிய விஷயமாக இருந்தாலும் எச்சரிக்கை அவசியம் என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். அதே சமயம் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பும் சேர்த்து பார்க்கும்போது பெரிய அளவிற்கு பிரச்சனை இல்லை என்றாலும் அதீத விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டும்தான் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இப்படி புதனின் அமைப்பு இருக்க விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக சில ஏமாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குடும்ப ரீதியான பணிகளில் ராகு சில சிரமங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் இணைந்து புதனும் குடும்பஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுவிழக்க செய்கிறாருங்க. ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துகள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்களை தீர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகளும் சற்று தலை தூக்குவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை புதன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணிபுரியக்கூடிய நபர்களே உங்களுக்கு எதிராக மறைமுகமாக பல சூழ்ச்சிகளை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். எனவே எச்சரிக்கை மிகவும் அவசியமாக உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் வலுவிழந்து லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் தைரியமாக மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்வதை நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன். இதையே உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அர்த்தாஷ்டக சனியாக சனியும் அமர்ந்திருக்கிறார். எனவே சற்று விழிப்புணர்வு நிச்சயமாக தேவை. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சாதகமாக இருந்தாலும் இந்த தருணத்தில் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மறைமுகமாக சில சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய யூகங்கள் சில தடையை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. இந்த சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும்.